படம் ஓரளவுக்கு பார்க்கலாம் பிரதர், நல்லா தான். எனக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் தெரியாது. ஒரு மலையாள படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸர் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அதை சம்மந்தப்பட்ட கதையாக தான் இருக்கு. இல்லை, பாகுபலி வேற, அது வேற. அது வந்து பிரம்மாண்டமான படங்கள். அதெல்லாம் மலையாளம் படம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் ஸ்லோ. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து லேகே இல்லாமல் போயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விட்டது செகண்ட் ஹாஃப்ல பிடிச்சிட்டாங்க. அவரோட போர்ஷன் நல்லாவே பண்ணியிருக்காரு. 3 ரோல் பண்ணியிருக்காரு. 3 ரோலுமே அப்படி ஈக்குவலாக பண்ணியிருக்காரு. அவர் நடிப்பே நல்லா இருக்கு. 2018 அவர் சூப்பராக நடிச்சிருந்தாரு. அப்புறம் மின்னல் முரளி அந்த மாதிரி படங்கள்லாம் நல்லா நடிச்சிருந்தாரு. இதுலேயும் அதே மாதிரி நல்லா நடிச்சிருக்காரு. அப்பன் கேரக்டர், பையன் கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயிங் வந்து அழகு பொருளாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் மற்றபடி படம் நல்லா இருக்குது. இல்லை, ஸ்லோவாக தான் போகும். மலையாள படம் எப்பயுமே ஸ்லோவாக தான் போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒன்றுமே புரியாது. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் புரியுற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்குது. பாகுபலி வேற, இது வேற. நீ பாகுபலியோட நீங்கள் கம்பேர் பண்ண இல்லை. நாங்கள் பார்த்தது 2D தான், 3D நாங்கள் இன்னும் பார்க்கல. ஸோ அந்த எஃபெக்ட் என்னன்னு தெரியல எங்களுக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் வந்து காட்டுக்குள்ளே தான், ஃபுல் டார்க் தான். போர்லாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி திருடனுக்கு என்ன பனிஷ்மெண்ட், அந்த சீக்வன்ஸ் தான் உள்ளே போயிட்டு இருக்கும். கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. ஒரு மாதிரி கூஸ்பமாக உட்காந்துருக்கு. ட்ரெஸ்ஸர் நோக்கி ஏதோ ஒரு படம் போவாங்க. அது என்ன படம்னு என்ன வரையுமே ஞாபகம் வர முடியுது. அது இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கு. லைட்டாக நம்ம நிறைய இங்கிலீஷ் படம் அந்த மாதிரி புதையல் நோக்கி போயிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி படங்கள் பார்த்தா இந்த படங்கள் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். தங்கலான் மலையாளத்தில் இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. ஒரு சிலை வந்து விண்கல்லாம் வந்து பூமியில் உழுவுது. அந்த வந்து ராஜாக்கள் வந்து அப்பயே தூக்கிட்டு போய் அதை சிலையாக மாற்றி வச்சிருப்பாங்க. பட் ஒருத்தன் ராஜாவை காப்பாற்றுறதுனால அந்த சிலையை அந்த திருடன் கொடுத்துருவாங்க. கொடுத்தா அது போலி இதாக இருக்கும். அதை வந்து அந்த சாமியாக நினச்சி கும்பிட்டு இருப்பாங்க. ஒரிஜினல் சிலை வந்து ராஜாட்ட மட்டும் தான் இருக்கும். அதை மறுபடியும் அந்த ராஜாட்ட வந்து எடுத்தாங்களா இல்லையா, அவ்வளோதான் கதை. நம்ம எனக்கு தெரிஞ்சு ஜாக் ஸ்பேரோ பார்த்துருப்போம் தெரியுமா, பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன். அதே ஸ்டைலில் தான் எது இருக்கும். அது பையனுக்கு வந்து என்ன நடக்குது, அவ்வளோதான் கதை. அப்பா வந்து திருடனாக தான் இருப்பான். அதே பேரை வந்து பையனுக்கு வந்தால் அந்த பையன் வந்து கலரியில் இருப்பான். ஐ மீன் சண்டை பயிற்சியில் இருப்பான். ஆனால் அவங்க அப்பா பேர் தான் இவனுக்கும் வரும். அவங்க தாத்தா திருடனா இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பேர் இவனுக்கு ஒன்று வரும். அதனால அந்த திருடன் பேரை அழிக்கிறதுக்கு தான் ஹீரோ உழைப்பார். கடைசி வரையுமே உழைப்பார். அந்த சிலையை மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்துட்டா இவங்க திருடன்லாம் எல்லாரும் கண்டுபிடிச்சிருவோம். அவ்வளோதான். இந்த படத்தோட கதையே அது ஒன்று தான். ஜாக் ஸ்பேரோ ஸ்டைலில் இருக்கும் ஒரு மலையாள படம். அம்மாக்காக அவருக்காக என்ன செம்மையாக இருக்குது. வாய்ஸ் செம்மையாக இருக்குது. நாங்கள் 3Dயில் பார்க்கலாம் தான் ஆசையாக டிஎன்சியில் போட்டிருந்தோம். பட் அது கேன்சல் ஆகி போச்சு. நீ 2Dயில் தான், நாளைக்கு தான் 3Dயில் வருதான். ஸோ 3Dயில் எப்படி இருக்குன்னு தெரில. பட் 2Dயில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இருக்கும். நிறையா புதையல் படங்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து நல்லாவே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம தங்கலானே எடுத்துக்கலாம். கிளைமேக்ஸில் என்ன ஆகுது அந்த மாதிரி தான் இருக்கும். தங்கலான் கொஞ்சம் ராவாக எடுத்துட்டாங்க. இது கொஞ்சம் அந்த அளவுக்கு ராவாக இல்லை, சாஃப்டாக இருக்கும். அவங்க ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பார்ட்டில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அடுத்த பாட்டுக்கு லீடு விட்டு தான் முடிச்சிருக்காங்க. யாரோ ஒருத்தர் மேலேருந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அப்படி தான் முடிச்சு வச்சிருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் யார் என்னன்னு தெரியும். அந்த மியூசிக்கெலாம் நல்லா இருக்குது. அந்த கிளைமேக்ஸில் வர கூஸ் பம்ப் சீன்ஸ் மட்டும் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி எனக்கு பர்சனலாக படம் முடிச்சிருக்கு. எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அவங்களுக்கு மலையாளத்துக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்லோ பேஸ் படம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நம்ம எக்ஸாம்பிளுக்கு மஞ்சுமல் பாய்ஸும் ஸ்லோவாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆரம்பித்து அதுக்கப்புறமேட்டு தான் விறுவிறுப்பாகும். எல்லா படங்களும் அதே மாதிரி தான் இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. எடுத்த உடனே ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நுழைய மாட்டாங்க அவங்க. அதனால் படம் நல்லா இருக்குது பார்க்குறேன். ஹாப்பி ஓணம். 5க்கு 4.5 அந்த மாதிரி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஹாப்பி ஓணம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.